அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். பற்றி எரிந்தது மீண்டும் ஒரு எண்ணெய் கப்பல். ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கு பக்கத்திலேயே மீண்டும் ஒரு எண்ணெய் கப்பல் பற்றி எரிகின்றது. அதாவது சரியா ஓமான் கடல் எல்லைக்கு 6 நாட்டிக்கல் மைலில் இந்த விபத்து நடந்திருக்குது. அதாவது தாக்குதல் நடந்து பிரிட்டிஷ் மேரிடைம் அத்தாரிட்டி அன்னோன் ப்ரொஜெக்டைல் டார்கெட் ஆயில் டேங்கர் ஆஃப் ஓமான்ஸ் கோஸ்ட். ஓமான் கடல் எல்லையில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது சம்பந்தமான பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சாஹிபாஸ் ஷரீஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உலக மீடியாக்களுக்கு. சாஹிபாஸ் ஷரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரானுடனான பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பீஸ் எக்ரிமெண்ட் இஸ் லைக்லி டு பி ஃபைனலைஸ்ட் வித்தின் 24 hours அப்படின்னு கொடுக்குறாரு. வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த எலக்ட்ரானிக் சைனிங் செரமனி ஆஃப் த எக்ரிமெண்ட் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான். அதாவது நாங்கள் இன்னும் 24 மணித்தியாலத்தில் ஆன்லைன் மூலம், அதாவது எக்ரிமெண்ட்டை எலக்ட்ரானிக்கல் மூலமாக நாங்கள் ஆன்லைன்லேயே சைன் பண்ணுற செரமனியை நடத்த போகிறோம். 24 மணித்தியாலத்தில் ஈரான் அமெரிக்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அப்படின்ற மாதிரி இவர் தெரிவிக்கிறாரு. தெரிவித்ததுக்கு அப்புறமா இந்த பதிவு இவருடைய ட்வீட்லையும் இவர் ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணினதுமே பார்த்திங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவருடைய ஒஃபிஷியல் ட்விட்டரில் என்ன செய்கிறாரு, சாஹிபாஸ் ஷரீஃபுடைய இந்த போஸ்ட்டை உடனே ரீட்வீட் பண்ணுறாரு. We are close the peace deal 24 hours. Pakistan preparing the electronic signing the peace deal immediately after the follow at the technical level talk the next week. ஓகே, இது போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஈரான்ஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி, சரியா, ஈரானுடைய வெளியுறக அமைச்சகம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அந்த நியூஸோட சேர்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, ஈரான் ஃபாரின் மினிஸ்ட்ரி denies the Shahbaz Sharif statements, no comprehensive agreement with Washington and no signing expected tomorrow, and the negotiations are limited to the ending the war only without addressing the Iranian nuclear file. ஈரானுடைய அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அணு உலைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திடாமல் இப்போதைக்கு அமைதி பேச்சுவார்த்தை, முதல்ல அமைதியான முறையில் இருதரப்பும் மூவ் பண்ணுவோம், அதாவது முன்னோக்கி போவோம். இந்த நாட்களுக்குள்ள நீ எந்த குட்டி கலாட்டமும் பண்ணலை, நாங்களும் எந்த குட்டி கலாட்டமும் பண்ணலை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது, அடுத்ததாக லெபனான் பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்குறதையும் நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க ஒரு மனதாக கைச்சாத்திட்டு இந்த நிலைமைக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இது ஒரு நார்மலான சிச்சுவேஷனுக்கு தொடரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பிட்வீன் கம்ப்ளீட்லி அண்ட் மீடியா எஸ்கலேஷன் எக்ரிமெண்ட் வாஷிங்டன் அண்ட் தெஹரான் அண்டர் த டெஸ்ட் வித் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஹாயிஸ் அல் அசாத். குவைத்துடைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒருத்தர் தொடர்ந்து அவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு வரைக்கும் இது ஒரு டெஸ்ட்டில் தான் போயிட்டுருக்குது. அதாவது இரு தரப்பும் பேசி இருக்கிறாங்க, ஓகே அமைதியாகுவோம், இப்படி இந்த மாதிரி டீலை போடுவோம், அமைதி ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு. யார் அமெரிக்காவும் ஈரானும்.
ஆனால் இடையில இஸ்ரேல் என்ன பண்ணுது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் லெபனானுடைய ஒரு சில பகுதிகளில் தாக்கி இருக்கிறாங்க. தெற்கு லெபனானில் கிட்டத்தட்ட 20 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான குட்டி கலாட்டா இஸ்ரேல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் ஈரான் வந்து இந்த பீஸ் எக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண போகிறதே இல்லை. அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு அவங்களுடைய நியூக்ளியர், அதாவது அணு ஆயுத சக்தியை வந்து தூக்கி கொடுக்க போகிறதும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கப்பல் பிரச்சனைன்றது அது இன்னும் ஒரு முடிவுக்கே வரல அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 أو 4 أيام أسبوع ها هو يعني في الشهر الرابع وليس هناك أي تقدم ذو مستوى استراتيجي. الآن نستطيع أن نتحدث عن التقدم التكتيكي. الولايات المتحدة الأمريكية تملك أكبر قوة عسكرية في العالم وقادرة على إلحاق ضرر كبير في إيران. ليس هناك عاقل يستطيع أن يناقش هذه القضية. ولكن على المستوى الاستراتيجي أنت تحدثت عن 4 أمور رئيسية. تحدثت عن تغيير النظام، واضح أن النظام باقي ومستمر. تحدثت عن موضوع النووي، وفي شهر يونيو 2025 تحدثت أنك قضيت عليه في ضربة عسكرية في حرب 13 يوم، والآن تفاوض عليه مجددا. تحدثت عن الأذرع العسكرية وهذه الأذرع مستمرة، وأيضا تحدثت عن الصواريخ البالستية التي اختفت من المشهد بشكل كامل. فبالتالي أنت أمام إخفاق يعني استراتيجي كبير بدأت تطرحه الصحافة الأمريكية. الأدهى والأمر أن هناك حلفاء للرئيس تقليديين للرئيس دونالد ترامب. أتحدث عن نائب الجمهوري لينسي جراهام، أيضا بدأ يتحدث في نفس النقمة التي كنا نتوقعها من سياسيين يساريين أمريكيين مثل السيناتور بيرني ساندرز، أو يعني من هم في خط السياسي، أو حتى كتاب مثل توماس فريدمان. الآن أنت تتحدث عن يعني حلفاء تقليديين للرئيس دونالد ترامب. حركة ماغا أيضا تمضي امتعاضا من الوضع في إيران، وقس على ذلك أمور كثيرة. إذن انقسامات داخلية داخل الولايات المتحدة ومؤسسة الجمهورية في الحزب الجمهوري نفسها تؤثر بشكل كبير على ترامب. لذلك هنا تفسر امتعاض وسرعة غضب ترامب في الآونة الأخيرة، نعم، يعني انفعال المبالغ فيه على الصحفيين. نعم. منذ أيام ترك الاستديو وقام يعني بتكسير الميكروفون وخرج. نعم. وأيضا هو دائما يهاجم الصحافة ويقول أنتم أخبار مزيفة. فيك نيوز.